ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான ஜூலை மாதத்திலே திருத்துவ கிறிஸ்தவ ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் சந்திப்பதற்கு ஆண்டு கொடுத்த பெரிய வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் மத்தியில பேச வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நெருக்கம் நீங்குவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில நெருக்கங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் மிகுந்த வேதனைகளில் நீங்க கடந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்கள் யாவரை சந்திக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா! மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய உபத்திரவத்தை அவர் காண்கிற தேவன். உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நெருக்கம் நீங்க வேண்டும். நெருக்கம்னா என்ன? நெருக்கம்னா என்ன? இன்னைக்கு பல விதமான நெருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். நெருக்கம், ஒரு பட்டணத்துல குடிகள்லாம் அதிகமாயிட்டாங்கன்னா, திரளான மக்கள் அந்த இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னா வசிக்கிறதுக்கு வீடு கட்டுறது கூட இடம் இருக்காது. ஏன்னா திரளான மக்கள் அங்க வசிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க எக்ஸ்பான்ஷன் வாழ முடியாது, பெருசா அபிவிருத்தி ஆக முடியாது. இன்னொரு மகன் மகள் பிள்ளைகள் எல்லாம் வளரும் பொழுது அவங்களுக்கு தங்குவதற்கான இடம் போதாததா இருக்கும், இடம் பற்றாக்குறையா இருக்கும். இது ஒரு விதமான நெருக்கம். என்ன செய்வாங்க? இந்த நெருக்கம் வரும் பொழுது மக்கள் என்ன பண்ணுவாங்க? பட்டணத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் இடம் வாங்கி, தூரத்துல கொஞ்சம் பட்டணத்துக்கு அருகிலேயே கொஞ்சம் தூரமா அங்க கொஞ்சம் இடம் கிடைக்கும், நல்ல ஸ்பேசியஸா இருக்கும் ஸ்பேஸ், அங்க போய் இடத்த வாங்குவாங்க. இது ஒரு விதமான நெருக்கம். வேதத்துல என்ன செய்தாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? யோசுவாவின் புஸ்தகத்துல எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோசேப்பின் புத்திரர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால மிகவும் திரளா பெருகிறாங்க. அப்போ யோசுவா கிட்ட சொல்றாங்க, நாங்க மிகவும் திரளான ஜனங்களா பெருகி இருக்கோம், எங்களுக்கு இந்த மலை தேசம் எங்களுக்கு போதல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன யோசுவா சொல்றாரு? நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெர்சியர் செப்பாயிமர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா! உங்களுக்கு ஒரு இடம் நெருக்கமா இருக்கு, நீங்க வசிக்கிற இடம் நெருக்கமா இருக்கு, நீங்க வாழ்கிற வாழ்வாதாரம் உங்களுக்கு நெருக்கத்தை கொண்டுகிறதா, ஆண்டவர் உங்களுக்கு விசாலத்தை வைக்க விரும்புகிறார். உங்களுக்கு புதிய இடத்தை கட்டளையிட விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு புதிய பாதையை, புதிய இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை வளர்ச்சி அடைய பண்ணுவதற்கு, உங்களை பெருக பண்ணுவதற்கு, உங்களுடைய தலையை உயர்த்துவதற்கு தேவன் திட்டமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த மாதிரியான கஷ்டத்துல இருக்கிறீங்களா? உங்களுக்கு இடம் பற்றா, நாங்க வளர முடியல, எங்க தொழில் எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியல, இந்த இடம் ரொம்ப காம்படிஷனா இருக்கு, இந்த இடத்துல எங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ணவே முடியலங்கிற ஒரு மிகுந்த நெருக்கத்துல இருக்கீங்களா? இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்க இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, நீங்க இடத்தை உண்டாக்கிக்கணுமா? இதே இடத்துல இருந்து கஷ்டப்படணும்னு ஆண்டவர் உங்களுக்கு விரும்பல. உங்களுக்கு புதிய இடத்தை வைத்திருக்கிறார், ஒரு புதிய இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு புதிய ஸ்தலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க அதை கவனித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய இடத்தை தரப்போறாரு. அதனாலதான் இப்படிப்பட்ட நெருக்கம், அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். அன்பானவர்களே, ஒரே அந்த கஷ்டத்திலேயே நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் உங்களுக்கு வைக்கல. உங்களுக்கு ஒரு புதிய வாசல் அங்க வைத்திருப்பதனாலதான் உங்களுக்கு இந்த நெருக்கம் உண்டாயிருக்கிறது. இது இடப்பற்றாக்குறை, உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கு. இந்த வளர்ச்சியை அடைவதற்கு இதெல்லாம் தடையா இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இந்த நெருக்கத்தை உங்களுக்கு காண்பித்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி கொள்ளுங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி கொள்ளுங்க. உங்க தலையை நான் உயர்த்த போகிற நாட்கள் வருகிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா? என்னுடைய தொழில் இவ்வளவுதானா? என்னுடைய பிரயாசப்பட்டு என்னுடைய முயற்சிகள் எல்லாம் இவ்வளவுதான், ஏன் என்னால வளரவே முடியல, ஏன் என்னால உயரவே முடியலன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு புதிய இடத்தை வைத்திருக்கிறாரா?
புதிய இடத்தை உருவாக்கும்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். புதிய இடத்துல நீங்க போய் உங்களுக்கு தேவையானபடி, நீங்கள் விரும்புகிறபடி, நீங்க எப்படி உருவாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்களோ அதன்படி அமைத்துக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். இரண்டாவது ஒரு நெருக்கம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனத்தை, அதுல என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தேவன் கொண்டு வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கை தேவனை பற்றி கொண்டிருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னா, தங்களை ஆபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, சிறுமையிலிருந்து மீட்ட தேவனிடத்துல பட்சமா இராமல் என்ன பண்ணாங்க? உலக பிரகாரமாக மற்றவங்களை பார்த்து, மற்றவங்க எப்படி செய்யறாங்களோ அப்படியெல்லாம் வாழ்ந்து, தங்களுடைய இஷ்டம் போல வாழ்ந்து, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாம, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம, அவர் மீது அன்பு செலுத்தாம, அவர் சித்தத்தின்படி செய்யாம, தங்களுடைய வாழ்க்கைப்படி, தங்களுடைய விருப்பத்தின்படி, தங்களுடைய செய்கையின்படி உலக மார்க்கமா அவங்க அலைந்து திரிந்தாங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வைக்கு அது கோபமா இருந்தது. நான் உங்களை இவ்வளவு அடிமைத்தனத்துல 400 வருஷங்கள் அடிமைகளா இருந்த உங்களை நான் மீட்டு கொண்டதினே என்னுடைய பலத்த கரத்தை கொண்டு, அற்புத அடையாளங்களை கொண்டு, அதிசயமான கிரியைகளை செய்து, எந்த ஜாதி இடத்தில் நடப்பிடாத பயங்கரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நான் செய்து நடப்பித்து உங்களை மீட்டு கொண்டு வந்தேனே, என்னை மறந்து விட்டீர்களா என்று சொல்லி ஆண்டவர் கோபம் அடைகிறார். என்ன ஆயிற்று? அவர்களுக்கு சுற்றிலும் அவங்க போகிற இடங்கள்லாம் அவங்களுக்கு தோல்விகள், போகிற இடங்களெல்லாம் நஷ்டங்கள், போகிற இடங்கள்லாம் ஜனக்குறைவுகள், திரளான மக்கள் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. போகிற போரெல்லாம் தோல்வி அடைகிறது. அவங்க கர்த்தருடைய கரம் அவங்களுக்கு விரோதமாய் தீமைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. ஏன் இந்த சிறுமை? ஏன் இந்த குறைவு? தேவனை விட்டு விலகுகிற பொழுது, தேவனுடைய அன்பை விட்டு விலகுகிற பொழுது, அவர் உங்களுக்கு காண்பித்த இரக்கத்தை விட்டு நாம் விலகுகிற பொழுது, தேவனுடைய கோபத்திற்குள்ளாக நாம் விழுந்து விடுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசித்து பாருங்கள். 15ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 11 முதல் 16 வரை. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். ஒருத்தன் இளைய குமாரன், ஒருத்தருக்கு மூத்த குமாரன். 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பாவுக்கு நல்ல ஆஸ்தி இருந்துச்சு. இந்த மகனுக்கோ இந்த ஆஸ்தி எனக்கு பிரிச்சு கொடுங்க, நான் தனியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா சொத்தை பிரிச்சு வாங்கிக்கிட்டான். சொத்தை பிரிச்சு வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள் அப்பா அம்மா கூட இருந்தான். பிறகு தன் இஷ்டப்படி வாழலாம், ஏன் நாம இங்கே இருந்து கஷ்டப்படணும்னு சொல்லிக்கிட்டு அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல் இருந்து விலகி என்ன பண்ணா, தன்னுடைய இஷ்டப்படி அந்த சொத்தை எல்லாம் வித்துட்டு தூர தேசத்துக்கு போய் அவன் இருந்தான். அவன் இஷ்டம் போல வாழ்ந்தான். அப்பா அம்மாவுடைய அனுபவம் அவனுக்கு தெரியல. அப்பா அம்மா சொல்லி கொடுக்குற ஆலோசனை அவன் கேட்கல. தன் இஷ்டப்படி தான் விரும்புகிறபடி வாழணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வைத்து அவன் என்ன பண்ணான்? தான் இஷ்டப்படி வாழ்ந்து எல்லா பணமும் செலவழிச்சிட்டான். தான் கொண்டுட்டு போன அத்தனை ஆஸ்தி, சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டான். பிறகு நடுத்தெருவுல வந்துட்டான். பெரிய மண்டபத்துல நடுத்தெருவுல வரும் பொழுது அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. போய் ஒரு எஜமான்கிட்ட போய் வேலைக்கு போறான். அவனுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? பன்றிகளை மேய்க்கணும். பன்றிகளை மேய்க்கிற வேலையை அவனுக்கு கொடுக்குறான். அவனுடைய ஆஸ்தி என்ன, அவனுடைய வசதி வாய்ப்புகள் எப்படி இருந்தான்? அப்பா அம்முடைய அன்பை விட்டு விலகி தூரமா போன பொழுது, அப்பா அம்முடைய ஆலோசனை கேட்காம தன் இஷ்டம் போல வாழணும்னு ஓடி போன அந்த மகனுக்கு நடுத்தரவு வந்துட்டான். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. பன்றிகளை வைக்கிறவனா ஆயிப்பனான். பன்றிகளை மேய்க்கிறது மட்டுமில்ல, அவனுக்கு அந்த பன்றிகளுக்கு கொடுக்கிற உணவு, அதை தவிடு, அது கிடைச்சா கூட போதுமே இந்த வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லி அதை கூட அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப வேதனைக்குள்ளாக மாறி போனது. உங்க குருவிகளே, கடவுள் நம் மீது வைத்திருக்கிற அன்பு அளவில்லாத அன்பு, அளவில்லாத அன்பு. அந்த அன்பை நம்ம வெறுத்து விடக்கூடாது. உனக்காக தேவாதி தேவன், வானத்தை பூமியை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக இந்த மனு உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை உனக்காக கொடுத்து உன்னை மீட்பதற்காக, உன்னை பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்பதற்காக தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்கிற அந்த அன்பை நீ அறியாத இருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய இஷ்டப்படி நீ போய் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு குறைவுபட தோன்றுகிறது.
உனக்கு நெருக்கம் உண்டாகிறது, உன்னுடைய வாழ்க்கை வேதனைக்குள்ளாக மாறுகிறது. இந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிகிறது. ஐயோ, என் அப்பா வீட்டுல இருக்கும்போது எனக்கு இந்த குறையே இல்லையே, எனக்கு உணவு பஞ்சம் இல்லை, எனக்கு எந்த கஷ்டம் இல்லாம தானே இருந்தேன், நான் ஏன் இப்படி தவறு செய்தேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்து சிந்திக்கும் பொழுதுதான் அவனுக்கு உணர்வு வருகிறது. ஐயோ, என் அப்பா வீட்டுல போனா ஒரு வேலைக்காரனா இருந்தா கூட எனக்கு நல்ல ஒரு உடை, நல்ல ஒரு வசதி இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி மனம் திருப்பி அப்பா கிட்ட போகும் பொழுது அப்பா அவனை ஓடி போய் வந்து கட்டி அணைத்துக் கொள்கிறார். எப்ப என் மகன் வருவான் வாசல தினமும் பார்த்து கொண்டிருந்த அந்த தகப்பனுக்கு மகன் தூரத்துல வருகிறதை கண்டு அவனுடைய அன்பாய் அணைத்துக் கொண்டார். பிரியமானவர்களே, அந்த அன்பு, அந்த தகப்பனுக்கு அவ்வளவு அன்பு இருக்குமானா, உன்னை என்னை உருவாக்கின, உன்னை தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாக உன்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு உண்மையில் எவ்வளவு அன்பு இருக்கும், எவ்வளவு அக்கறை இருக்கும். அதற்காக அந்த பூமிக்கு இறங்கி உனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை நீ அசட்டை பண்ணாரு, அந்த அன்பை நீ அசட்டை பண்ணாரு. அவர் உன்னை நேசிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். அவரிடத்துல வாங்க. உங்க சிறுமை மாறும், உங்களுடைய வேதனைகள் மாறும், உங்களுடைய துக்கம் மாறும், உங்களுடைய அவமானங்கள் மாறும், உங்கள் குறைச்சல்கள் மாறும். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றிக்கொள்வார். மூன்றாவது ஒரு நெருக்கத்தை குறித்து நாம் பார்க்கலாம். மூன்றாவது உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள், தவிப்புகள், வருத்தங்கள். இப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்களா அன்புக்குரியவர்களே? இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில மிகுந்த போராட்டத்தை சந்திக் கொண்டிருக்கிறீங்களா? மிகுந்த உபத்திரவத்துல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? என்னால முடியல, என்னால வாழவே முடியல, என்னுடைய பிரச்சனை என்னால தாங்க முடியல, எனக்கு ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த போராட்டம்? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கீங்களா? தாவீதை நினைத்துக் கொள்ளுங்க. வேத வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல்ல 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஏன் நெருக்கப்பட்டான்? தன்னுடைய சொந்த ஜனங்களால அவன் புறக்கணிக்கப்பட்ட பொழுது அவன் போய் பெலிஸ்தருடைய தேசத்திலே தங்குறான். சிக்லாகுங்கிற ஒரு பட்டணத்துல அவனும் அவருடைய மக்களும் குடியிருக்கிறாங்க. அவருடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் அங்க குடியிருக்கிறாங்க. பெலிஸ்தர்களோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண போலான்னு போகும்போது பெலிஸ்தர்கள் அவனை விரட்டி வர்றாங்க. நீ இங்க வேண்டாம், எங்களோட சண்டைக்கு வர வேண்டாம், நீ உங்க எஜமானோடு போய் சேர்ந்து கொள்வேன்னு சொல்லி அவனை துரத்திடுறாங்க. பிறகு ஊருக்கு வந்து பார்த்தா அவனுடைய பட்டணமே எரிக்கப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்ந்த வீடுகள்லாம் எரிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய இன ஜனங்கள் எல்லாம் காணோம். எங்க போயிட்டாங்க? அவன் மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் அமலேக்கியர் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு உபத்திரவத்தின் மேல உபத்திரவம். ஐயோ, என் சொந்த தேசத்தை விட்டு நான் இங்க வந்தேன், இங்கே எனக்கு எப்படிப்பட்ட நிலைமையா அப்படின்னு ஒரு கவலை, துக்கம், வியாபத்துகள். நம்முடைய இழந்து போன தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொந்த ஜனங்களே அவனை கொல்லணும், கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். உங்க இனத்தாரே உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்களா இருக்கிறாங்களா? உங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கிறாங்களா? அவங்களே உங்களுக்கு தீவனை செய்கிறதற்கு, உங்களுக்கு தீமை செய்வதற்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறாங்களா? தாவீது என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார்கள். ஆண்டோட போய் மன்றாடுகிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் அப்பா? என் பிள்ளைகளை நான் மீட்டு கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, நீ போ, நான் உன்னோடு இருந்து அவளை மீட்டு கொண்டு வருவேன்னு சொல்லுகிறார். 600 பேரோட போறான். போகும்பொழுது 200 பேர் டயர்டாகி நின்றுறாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போறாங்க. 400 பேர் போய் கொண்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும். என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெரிய படையே வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த 600 பேர் கூட போலாம்னு நினைச்சோம். 200 பேர் சோர்ந்து போயிட்டாங்களே. இந்த 400 பேரு கூட போறேன். இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் போய் அவர்களை ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போகிறான். போகும்பொழுது ஆற்றை கடக்க முடியாம 200 பேர் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுறாங்க. அப்ப போகிறது 200 பேர் மட்டும்தான். இருந்தாலும் கர்த்தருக்குள்ள தடை திடப்படுத்திக் கொள்ளுகிறான். பிரியமானவனே, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவரை என் ஜனங்களை எப்படியாவது நான் மீட்டுக் கொண்டு வருவேன்னு போகிறான். போய் ஒரு நாள் முழுவதும் சண்டை போட்டு தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் மீட்டுக் கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான நெருக்கத்துல நீங்கள் இருந்தாலும் கூட, எந்த ஆபத்துல, எந்த போராட்டத்துல நீங்கள் இருந்தாலும் கர்த்தரை கூட தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில இந்த வார்த்தை கற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த விதமான நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக விடுதலையாக்குவார். அவர்கள் செய்த காரியம், மனம் திரும்பினார்கள்,
கர்த்தர் அவருடைய சிறுமியை மாற்றினார். கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தார்கள். ஆண்டவர் எனக்கு விசாலத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லும் பொழுது விசாலத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரையே சார்ந்து நம்பி இருந்தாங்க. ஆண்டவர் நெருக்கத்தை மாற்றினார், உபத்திரவத்தை மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருக்க போகிறது. இந்த வார்த்தை கற்றுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவனாகி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறார். பலத்த வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். இப்பொழுது ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நெருக்கங்களும் கர்த்தர் மாற்றியே தரப்போகிறார். விசுவாசத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளில் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இவர்கள் இருந்தாலும் சரி, இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்கள் பட்ட வேதனைகள் போது சுவாமி, இவர்கள் பட்ட அவமானங்கள் போதும் ஆண்டவரே, இவர்கள் பட்ட பாடுகளும் உபத்திரவங்களும் போதும் ஆண்டவரே. இவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இதை செய்து நீர் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை இவர்களுக்கு விளங்க பண்ணும். இவர்களை மகிழ பண்ணும் ஆண்டவரே. இவர்கள் மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்ல வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதத்தில் இவர்களுக்கு அற்புதத்தை நீர் செய்கிற நாளாக இது மாறட்டும். இவர்கள் மனமகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்தட்டும். தேவனாகி கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.